Celebrate this festival season with ADAYAR ANANDA Sweets and Snacks. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Ariza, shirts and trousers. Lalit Kumar, welcome to Galatta Plus. Yes, sir. Good evening, sir. 148.5 first day worldwide gross for Leo. Yes. Congratulations. Thank you, sir. அதோட ஒரு கொஸ்டின், இந்த நம்பர்ஸ் போடுற பழக்கம், தட் இஸ் இந்த படம் வந்து இந்நாளைக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குங்கிற பழக்கம் எப்போ இதில் ஆரம்பிச்சது? பிகாஸ் ஒரு 10 years பேக் கூட ஒரு படம் எவ்வளோ பண்ணிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. இட் won't be publicly announced. When did this practice roughly start? சார் துப்பாக்கியிலேருந்து வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் வந்து தானு சார் ஃபஸ்ட்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து அப்படியே ஒவ்வொரு படமாக வந்து லைனாக ஒன்று ஆரம்பிச்சதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ்னு டெய்லி என்ன கலெக்ஷன்ஸ்னா, இன்னொன்று சோஷியல் மீடியா அப்போ வந்து ஜாஸ்தி இல்லை. எப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிச்சோ நம்பர்ஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்பர்ஸ் தெரிஞ்சிட்டு இருந்த விஷயம் வந்து பப்ளிக் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுதான் வந்து இந்த அளவுக்கு எப்போ உங்களுக்கு ட்விட்டர் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிச்சோ அப்போ வந்து பப்ளிக் எல்லாமே நம்பர்ஸாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரைட். பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்பர்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அதே சமயம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடியூசர் ஒருத்தருக்கு தான் நம்பர்ஸ் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? ப்ளஸ் ஆக்சுவலாக ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் நம்பர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஏரியா தெரியும். இப்போ சப்போஸ் யூஎஸ் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்காரங்களுக்கு தான் தெரியும். இங்கே தமிழ்நாடு என்ன நம்பர்ஸ் பண்ணுறது எனக்கு தான் தெரியும். இப்போ அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு எஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு தான் தெரியும் என்ன நம்பர்ஸ் பண்ணுதுன்னு. இன்றைக்கி வந்து நம்ம 148.5ங்கிறது வந்து கரெக்டான நம்பர்ஸு வேர்ல்டு வைட் கிராஸ். இது இந்த கிராஸுங்கிறது வந்து இப்போ டோட்டலாக அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்குது, அது மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக்ஸை மைனஸ் பண்ணால் நெட் வரும். நெட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா தியேட்டர் ஷேர் போகும். அதுக்கப்புறம் தான் ஷேர்னு வரும். அதுக்கப்புறம் அவங்க வாங்கியிருப்பாங்க, அந்த அமௌண்ட் ரெக்கவரி பண்ணிவிட்டு என்ன வருது, இதெல்லாம் இருக்குது. ஜென்ரலாக இன்றைக்கி கிராஸோட 148.5 இன்றைக்கி வந்துருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் அறிவிக்கிற ரீசன் வந்து பேசிக்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு கொண்டாட்டம் மாதிரி நீங்கள் அறிவிக்கிறீங்க. இது வந்து என் படம் இவ்வளோ பண்ணியிருக்குங்கிறத வெளியுலகுக்கு சொல்லணும். அதான் உங்கள் இது சொல்கிறது. அது மட்டும் இல்லை சார். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு நம்பர்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஆந்திராவில் இவ்வளோ பண்ணியிருக்கோம், கேரளாவில் இவ்வளோ பண்ணியிருக்கோம், எஃப்எம்எஸ் இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஜென்யூனான நம்பர்ஸ் யாருக்குமே தெரியாது. வியூவர்ஸ் எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்காங்க. அது இப்போ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் போட்டால் தான் கரெக்டான நம்பர்ஸாக இருக்கும். அதனால சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் போட்டது. பட் நீங்கள் ஏர்லியர் ஃபிலிம்ஸ்க்கும் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. அது வந்து பேசிக்கலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அது உங்களுக்கு. ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னாவே சார் ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கும்போது எல்லாருமே சரி இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லைங்க சார். அதுதான் ஜென்ரலாக இருக்குது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியான்னு சொன்னீங்க இல்லையா, அதே சோஷியல் மீடியாவில் இப்போது சண்டைலாம் ஆரம்பிக்கிறதுல, தட் இஸ் போட்டி மாதிரி, இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சா, இந்த படம் வந்து அதோட ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிச்சு, இந்த படம் வந்து இதோட ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிச்சு, அந்த மாதிரி ஒரு போட்டி மாதிரி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ் இட் அ ஹெல்த்தி ட்ரெண்ட்? சார் ஒவ்வொரு ஹீரோஸ்க்கும் ஒவ்வொரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரைட். அவங்க ஹீரோஸ்க்கு அவங்க ஹீரோ தான் நம்பர் 1 வரும்னு நினைப்பாங்க. இது ஜென்ரல் எல்லாத்துமே இருக்கும். இப்போ ரஜினி சார் படத்துக்குன்னா ரஜினி சார் இருப்பாங்க, அஜித் சார் படத்துக்கு அஜித் சார் இருப்பாங்க, இந்த விஜய் சார் ஃபேன்ஸு விஜய் சார் இருப்பாங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கும். இது வந்து ஹெல்த்தி இல்லையாங்கிறது வந்து இப்போ நான் கால் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கிட்ட கிடையாது. இது உருவாயிருச்சு. இப்போது இன்னொன்று, இப்போ விஜய் சாரோட நம்பர்ஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் வந்து ஒன்று பண்ணுச்சு. மாஸ்டரை பிரேக் பண்ணணுங்கிறது தான் என்னோட தாட் இருக்கும். பீஸ்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நம்பர்ஸ் பண்ணல. வாரிசு ஓரளவுக்கு பண்ணுச்சு. இப்போ இந்த படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆச்சு. இது டே ஒன்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆச்சு, இந்த நம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சு. இஸ் இட் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் அ ஃபில்ம் நோயிங் தட் இட் வில் மேக் அ சர்டன் நம்பர்? தட் இஸ் இதை ப்ரீ கேல்குலேஷனோட பண்ண முடியுமா? இல்லை எல்லாமே வந்து ஒரு எண்ட் ப்ராடக்டை பேஸ் பண்ணி வேர்ட் ஆஃப் மவுத் பேஸ் பண்ணி அப்போ தான் தெரியுமா? அப்படி இல்லைங்க சார். நான் வந்து ஃபஸ்ட்டு லோகேஷ் சைன் பண்ண போகும்போது விக்ரம் ரிலீஸ் ஆகலை. இது மாஸ்டர் போது நீங்கள் அசுரோதம்க்கு அப்புறம் சைன் பண்ணீங்க? இல்லை, நான் லோகேஷை சொல்கிறேன். லோகேஷ் மாஸ்டருக்காக சைன் பண்ணல. மாஸ்டர் சைன் பண்ணி அவர் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் லியோக்கு நான் சைன் பண்ணேன். நான் சைன் பண்ண போகும்போது விக்ரம் ரிலீஸ் ஆகலை. அப்போ வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா விக்ரம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் ஒன்று பண்ண போகும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சரி அதை எப்படி நம்ம பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான். இல்லைன்னா இப்போ அந்த விக்ரம் ரிலீஸ் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னா இன்ஃபேக்ட் நான் காஷ்மீர் போயிருக்க மாட்டேன். ஸோ என்னோடய பட்ஜெட்டாக சரி நம்ம பண்ணுவோம்,
இப்போ காஷ்மீரில் போய் நீங்கள் ஒரு 50 நாள் ஷூட்டிங் பண்ணுறதெல்லாம் நான் கம்மியான பட்ஜெட்டில் பண்ண முடியாது. அதே நான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா மூணார் சைடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ மூணாரில் போயிருந்தேன்னா நான் அது எனக்கு 50% பட்ஜெட் கூட ஆயிருக்காது. சரி நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னால தான் காஷ்மீர் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் காஷ்மீர் போனோம். இதை வச்சு தான் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ப்ராஜெக்டோட காஸ்ட் என்ன வருதுன்னு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுறேன் நான். லோகேஷ் வந்து கேவ் அன் எக்ஸ்பிளனேஷன் தட் முன்னார் போக முடியாது பிகாஸ் இந்த சவுத்தில் வந்து விஜய் வச்சு வெளியே அவுட்டோர் சீன்ஸ்லாம் ஷூட்டே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு நார்த் என்ன போகிறீங்க. பட் நீங்கள் ஜென்ரலாகவே வந்து ஓன்ட் அ ப்ரொடியூசர், இதுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தட் ப்ரொடியூசர் வந்து முக்கால்வாசி வந்து எப்படி காஸ்ட்டை கம்மி பண்ணணுன்னு தான் பார்ப்பாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது இஸ் தட் ட்ரூ? கண்டிப்பாக சார். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ண முடியும். இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு மீறி ஒரு இப்போ ஹீரோட பிஸ்னஸ்க்கு மீறி நான் செலவு பண்ணால் அதில் எண்ட் அப் இன் லாஸ். வேணால் இந்த படத்தில் வந்து விஜய் சார் படத்தில் வந்து அந்த மாதிரி பிஸ்னஸாக என்னால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நான் பண்ணேன். அதனால தான் நான் காஷ்மீர் போகலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு காஷ்மீர் லொக்கேஷன் போய் ஓகே அப்படின்னு சொன்னோன்னே லோகேஷ் கேட்டார், சார் காஷ்மீர் போயிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்டார். ஜின்னா கேட்டார், நீங்கள் காஷ்மீர் வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் வேறு எங்கேயோ போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். இல்லை லோகேஷ் காஷ்மீரே போயிடுவோம். பட் 100% நம்ம வந்து டபுள் டைமாக ட்ரிபிள் டைம் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு தெரியல, நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணல. வேணால் அங்கே ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு சொன்னால் அங்கேயே உட்காந்து பண்ணோம், காஷ்மீர் போயிட்டு நாங்கள். ஸோ ஒரு விஜய் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அனதர் ஹீரோ வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த பட்ஜெட்? விஜய் சார் படம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இன்னொன்று சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே இதை விட்டு 2 படம் பண்ணிட்டீங்க. 2 படம் பண்ணிட்டேன். இப்போ நான் மாஸ்டர் சரி இதுவும் சரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னா சரி அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஷூட்டு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு 22 நாள் தான் ஷூட்டிங் வருவார். அந்த 22 நாள் நான் கேப் இல்லாமல் ஷூட்டிங் பண்ணிடுவேன். ஒரு படமாக ப்ராப்பராக முடிஞ்சிடும். நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே படம் வந்து ப்ராப்பராக முடிஞ்சிடும். அது என்னது 25 ஃபஸ்ட் 22 டேஸ் ஷூட்டிங் வந்துடுவார். ஓகே. அங்கே வந்து என்றைக்கு ஷூட்டிங் இல்லாமல் இருக்க முடியாது. சண்டேவோ ஹாலிடே இருந்தாலும் நாங்கள் அப்படி கண்டிப்பாக நாங்கள் ஷூட் போயிடுவோம். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணுற மாதிரி இந்த ஷூட் முடிச்சிருவேன். இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஒரு 10 monthஸில் முடிச்சு ரிலீஸ் பண்ணுறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து விஜய் சாரோட டேட் தான். அந்த ப்ராப்பர் டேட் கொடுக்கறனால தான் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டேட் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாச்சுனாவே ஒரு ப்ரொடக்ஷனோட பட்ஜெட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கம்மியாகும். அப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லியோ வந்து பிக்கஸ்ட் கிராஸ் மட்டும் இல்லை, பிக்கஸ்ட் பட்ஜெட் கூடன்னு சொல்கிறீங்க தமிழ் படங்களில். கண்டிப்பாக ரைட். அது ஒரு சம்திங் லைக் 300 crores or something like that இல்லையா? கண்டிப்பாக. அகெயின் as an outsider, how does இது எப்படி இந்த இது இஸ் a lot of money இல்லையா? how does a producer come up with that money? Is it over installments இல்லை ஒவ்வொரு ஏரியா டெரிட்டரியா விற்று அதுலேருந்து வர பணத்தை இது பண்ணுறது? how does ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு லியோ ஃபார் எக்ஸாம்பிள், லியோக்கு 300 crores is the budget. how do you give that money to லோகேஷ்? சார் டோட்டலாக வந்து பட்ஜெட் கான்சியஸாக இருக்கிறது வந்து இப்போ நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ராப்பர் பிளானிங் தான் சார் முக்கியம். இப்போ ஃபண்டு நான் கொண்டு வரும்போது எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ஃபண்டு தேவை, எப்போ நான் ரைட்ஸை விற்கணும், எப்போ நான் பேமெண்ட் பண்ணணும், என்னோடய ஷெட்யூல் படி எனக்கு எப்போ பணம் தேவை இருக்குது, இது எல்லாமே நான் பிளான் பண்ணி தான் நான் கொண்டு வந்தேன். இப்போ டே 1 இருந்து இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் யாரும் இருக்காது. பேமெண்ட் ஷெட்யூல் படி நான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் மட்டும் இருந்தாவே ஒரு பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்ட் நீங்கள் மொபிலைஸ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டில் போனீங்கன்னா யூஆர் சேஃப். ஓகே. நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு ஃபண்டை தேடி போனீங்கன்னா யூல் பி நீங்கள் வந்து இடத்துல ஒரு லூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னோட தாட்டு. தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற முக்காசி படங்கள் வந்து சரியாக போகிறது இல்லை. அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ் ஒரு ரீசனா? ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க சார். இதில் வந்து ஆர்டிஸ்டோட டேட் இருக்குது, ஃபண்ட் மொபிலைசேஷன் இருக்குது, ரைட்ஸ் சேல் பண்ணுறதுன்னு இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ப்ரொடக்ஷனை கரெக்டாக முடிக்கணும். இப்போ எனக்கு பிஸ்னஸாக இங்கே பண்ணுறதுல விஜய் சார் படத்தில் என்றைக்குமே பிரச்சனை வராது. என்னால் ஈஸியாக நான் பார்கெயின் பண்ண ஆரம்பிப்பேன், மொபிலைஸ் பண்ண முடியும், ஃபண்டு உள்ளே கொண்டு வர முடியும். அது மற்ற ஹீரோ படத்துக்கு இருக்காது. அதுதான் பெரிய ஹீரோ படம் பண்ணுறதுக்கும் ஒரு அடுத்தது பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க. இப்போது ஆடியன்ஸ் வந்து ஜென்ரலாக சொல்கிறாங்க, தேர் இஸ் அ தியரி தட் அவங்க வந்து தியேட்டருக்கு போனால் முக்காசி பேர் வந்து பெரிய பட்ஜெட் படம் இல்லை பெரிய ஸ்டாரோட படத்துக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது. ட்ரூ? அப்படி இல்லைங்க சார். இப்போ வந்து அது இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மாஸ்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் இருந்துச்சு, கோவிடுக்கு அப்புறம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேட்டர் நல்லாவே போகுது. இது வந்து ப்ரீ பேண்டமிக் அதே லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஆக்சுவலாக மாமன் நல்லா பண்ணுச்சு. ஜூன் மாதம் நீங்கள் எடுத்துகிட்டா
மாமன்னன் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் மாவீரன் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயிலர் வந்துச்சு, ஜெயிலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவான் வந்துச்சு, ஜவானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துச்சு சந்திரமுகி பண்ணுச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. மார்க்கண்டனி வந்துச்சு. இது எல்லாமே வந்து நம்பர்ஸாகவே நல்லா பண்ணியிருக்கு எல்லா படமும். அதனால் அந்த ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு 2 வாரம் கேப் இருக்கும்போது ஒரு படம் வந்து நல்ல படமும் தேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டுருக்காங்க இப்போ. முதல் இருந்த சினாரி இப்போ இல்லை. இப்போ நார்மலாக சின்ன பட்ஜெட் படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதுக்குன்ற ஆடியன்ஸ்னு இருக்காங்க. அது பட்ஜெட்டுக்கு என்ன ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஒழுங்காக இருந்தால் படம் சேஃப், கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்போது லியோ படத்துக்கு ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்திருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சார் இல்லை சார், நான் எனக்கு தெரிஞ்சு கிரிட்டிஸாக சொன்ன ஃபஸ்ட்டு டே இருந்தது இருக்குது. ஆனால் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பர். நான் தான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன், ஒரு மகாராஜா இதுக்கு போயிட்டு வந்திருக்கும்போது நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தா ஆல் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அதான் எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட்டு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் லேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆடியன்ஸுக்காக இது அது பாட்டுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். படமாக ஒரு கடைசி 40 நிமிஷம் உங்களுக்கு படம் நல்லா நின்றுடும். ஆஸ் அ ப்ரொடியூசர் டியூ இங்கே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பழைய ஓல்டு ஹாலிவுட்டில் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹேட் த ஃபைனல் கட். தட் இஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் பண்ண படம் வந்து கொஞ்சம் ஒரு சரி இதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்துடலாம், இல்லை இங்கே இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், தே ஹேட் த ரைட் டு டூ தட். இங்கே எப்படி, இங்கே வந்து டைரக்டர்ஸ் ஹேவ் த ஃபைனல் கண்ட்ரோல் ஓவர் த ஃபிலிம் ஆர் த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ ஹேவ் அன் இன்புட்? இல்லை, டைரக்டர் தான் ஃபைனல் கண்ட்ரோலில். வேணா ஒரு சஜஷனாக ஒரு டேரக்டருக்கு சொல்லலாம். இந்த படத்துலையும் நிறைய விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? அது இப்போ வேணாம்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆனால் டிஸ்கஸ் பண்ணணும், சில விஷயம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அது சாரை வச்சுட்டு தான் டிஸ்கஸ் பண்ணோம். அது கடைசி கால்ங்கிறது டைரக்டரோட கால்ங்கிறது கிளியர், வி ஆர் கிளியர். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடிட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபைட்டோட சீக்வன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்ட மாதிரி கம்மியாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை கொஞ்சம் மார்க்கெட் ஃபைட் நல்லா வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதை டைரக்டர் சொன்னோம், ஃபிலோட்ட சொன்னோம், எடிட்டர் சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணியே வந்துச்சு ஃபைனல் அவுட்டில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் சொல்லாமல் இல்லை, சொன்னோம். பட் ஃபைனல் கால் இஸ் டைரக்டர். ஸோ தட் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து ஸ்பாட் எடிட்லேருந்து வரதை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இல்லை, ஒரு ஃபைனல் எடிட் முடிச்சதுக்கப்புறம் ஒருக்க பார்த்தோம். பட் ஃபைனல் எடிட் முடிச்ச அப்புறம் எப்படி திருப்பி போய் ஷூட் பண்ணுவீங்க? ஷூட் பண்ணல சார், எடுத்தது தானே சார். நம்ம ட்ரிம் பண்ணி வச்சோன்னு வச்சுருக்கோம். ட்ரிம் பண்ணதை நீங்கள் பண்ணதான் வச்சுருக்கோம். ஓகே, அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? நீங்கள் அசுரவதம்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறீங்க, அங்கேருந்து நேராக ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து நான் மாஸ்டருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்தது, அந்த ஆசை எப்படி வந்தது? சார் எனக்கு தெரிஞ்சு நான் பிஸ்னஸ் தான் சார் சின்னதுலேருந்து. நான்லாம் 16 வயசில் பிஸ்னஸ்க்கு வந்தேன். நான் படிக்கல, நான் 10th ஃபெயில் தான். பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்படி ஆரம்பித்தது தான். இப்போது நான் சொல்கிறேன், இன்றைக்கி லியோ ஹேண்டில் பண்ண அளவுக்கு நான் வந்து பெருசாக யாரையும் ஹேண்டில் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இன் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்தேன், எனக்கு தெரியும். இன்னும் இவ்வளோ பெரிய படத்தை ஹேண்டில் பண்ணி ப்ராப்பர் ரிலீஸ் கொடுத்து கண்டென்ட் டெலிவரி முதல் கொண்டு கரெக்டாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எஃப்எம்எஸில் வந்து மெயினாக வந்து கண்டென்ட் டெலிவரி ப்ராப்பராக இருக்கணும், அதை கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதில் என்னால் வந்து இதுக்கு மேலே அடுத்த படம் பெரிய படமும் என்னால் பண்ண முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் அசுரவத மாதிரி படங்கள் கண்டிப்பாக கண்டென்ட் ஓரியன்டாக படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுவேன். ரைட். பட் இப்போ நீங்கள் யூ காட்டன் திஸ் நேம் ஆஃப் அ பிக் ப்ரொடியூசர். ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல சார்? இப்போது பெரிய படம் பண்ணால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு நினைக்கிற காலம் போய் பெரிய படத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் எல்லாத்துக்கும் வந்துடும். ஆஸ் ஒரு ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் ஷூட்டிங் போனேன். நான் வந்து இல்லை நம்ம ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணல. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் போட்டேன். விஜய் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கேட்டார், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா அப்படின்னாரு. 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்போ கோயட் அப்படின்னாரு. நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் இன்னொன்று, அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த படமும் வராது, அதே நம்ம கிளியராக இருந்தேன். நாளைக்கு வந்து வாரிசும் துணியும் வந்த மாதிரி நாளைக்கு போய் சண்டை போட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஒரு படம் வரப்போகும்போது பெரிய படம் வரும், ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அந்த டேட்டில் வேறு யாரும் இருந்தாலும் வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் இல்லை. நாங்கள் அது சொன்ன டேட்டில் முடித்தோம், சொன்ன டேட்டில் ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தோம். லோகேஷை பொறுத்த வரைக்கும் சொன்ன டேட்டில் ஷூட்டிங் முடித்தார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே கரெக்டாக முடித்தார், கரெக்டாக ஃபைனல் அவுட் கொடுத்தாரு, சொன்ன டேட்டில் கொடுத்தாரு, சொன்ன டேட்டில் சென்சார் கொடுத்தாரு, எல்லாமே சொன்ன டேட்டில் எல்லாமே கொடுத்தாங்க. அணி ப்ராப்பராக கொடுத்தாரு, மெயின் எடிட்டு ஃபிலோ சூப்பராக பண்ணி கொடுத்தாரு, டே நைட் உட்காந்து பண்ணாங்க. கண்டென்ட் டெலிவரியும் டிஏலேருந்து ப்ராப்பராக கொடுத்தோம். எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுலேயுமே இதாகலை. பட் என்னோடய இன்வால்மெண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும்.
நான் பார்த்தீங்கன்னா நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் டியில் உட்காந்துருப்பேன், எடிட்டில் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து தான் முடிச்சுட்டு வந்திருக்க முடியும். டைரெக்டாக அப்படியே இப்போ நம்ம சொல்கிற மாதிரி டைரெக்டாக சரி படம் முடிஞ்சா ஓகே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் இல்லை. கண்டென்ட் வந்து எஃப்எம்எஸ் அவுட் வெளியே போகிற வரைக்கும் கூட இருந்து தான் பண்ணியிருக்கேன். மகான் வந்தப்போ ஒரு பேச்சு அந்த தியேட்டருக்கு போகுமா ஓடிடி போகுமான்ட்டு, அப்போது யூ சோஸ் டு டிரெக்ட்லி கோ டு ஓடிடி. அதுக்கு வாட் இஸ் த மெயின் ரீசன்? சார் அந்த டைம் வந்து 2 படம் நான் விக்ரம் சார் படம் வச்சுருக்கேன். ஒன்று மகான், ஒன்று கோப்ரா. கோப்ரா வந்து எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது. எனக்கு 2வது செகண்ட் டைம் ரஷ்யா போகணுன்னு சொல்கிறாங்க டேரக்டர். என்னால் திருப்பி போய் 2 படத்தையும் ஒட்ட டைம் நான் வச்சுட்டு இருக்க முடியல. அப்போ வந்து நான் கார்த்திக்கு தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு படம் நான் வெளியே வந்துட்டுனா என்னோட பேமெண்ட் பிளாக் ஆகாத ரிலீஸ் ஆயிருந்தேன். அந்த ஒரு ரீசன் தான். இன்னொன்று கோவிட் முடிஞ்ச அந்த டைம் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த ஒரு கால் எடுத்தேன். அதுக்கு விக்ரம் சார் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அவர் ஏன்னு கேட்டார். வேறு வழி இல்லை, கொண்டு போகணும்னு நினச்சேன். கார்த்திக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க ஒரே விஷயம் தான், நான் வந்து அடுத்த ஏதாவது கண்டிப்பாக உங்களோட ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன், அந்த படத்தை பெருசாக பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு தான் கார்த்திகிட்ட அடிக்கடி சொல்லுவேன். நான் கார்த்திகை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். மகான் ஓடிடி போனனால நான் 100% வந்து எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி தான் பண்ணோம். படம் அந்த ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் விஜய் சார் ஃபோன் பண்ணி திட்டினார். இந்த மாதிரி படம் வந்து நீ போய் ஓடிடியில் விட்டுருக்கே, தேட்டருக்கு வந்திருக்கணும் அப்படின்னாரு. அப்போ நான் ஃபீல் பண்ணேன், தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சார் நடந்த விஷயம். நீங்கள் வந்து லோகேஷை வச்சு ஒரு படம் பண்ணணும், பிகாஸ் த டைரக்டர் ஆக்டர் காம்பினேஷன் அதுதான் முதல் ஸ்டெப் இல்லையா? இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணணுன்ட்டு அப்புறம் தான் நரேஷன் இல்லையா? ஸோ அவர் வந்து நரேஷன் கொடுக்குறாரு, இந்த கதை கொடுக்குறாரு, இன்னொரு கதை கொடுக்குறாரு, 3வது கதை கொடுக்குறாரு. ஹவு டு யூ சூஸ் எந்த கதை வந்து? இல்லை சார், விஜய் சார் வந்து ஏற்கனவே இந்த கதையை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. லோகேஷ் வந்து கதை சொல்லியிருக்காப்புல இந்த கதை பண்ணலான்னு சொல்லிட்டு, விக்ரம் முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பீஸ்ட் முடிச்சுட்டு வாரிசு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணலாங்கிற தாட் இருந்திருக்கு சாருக்கு. அதுக்கப்புறம் விக்ரம் கொஞ்சம் டிலே ஆனதுனால லோகேஷனில் வர முடியலனால இன்னொரு படம் போயிட்டு வந்தார். அவர் கதை செலக்ட் பண்ணிட்டார். கதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து லோகேஷ் வந்து எங்கிட்ட கதை சொன்னாப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் கதை நானும் ஜெகதீஷ் தான் கேட்டோம். நாங்கள் கதை கேட்டோம். ஸோ கதை கேட்டப்போ உங்களுக்கு அந்த நரேஷன் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஃபீலிங்? கதை கேட்டோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சார் வந்து நைட் ஃபோன் பண்ணார். விஜய் சார் ஃபோன் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி கதை கேட்டு எப்படி இருக்குன்னாரு. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணி ஆல்ட்ரு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது எனக்கு தெரியல, என்னோடய ஜட்மெண்ட் கரெக்டானு தெரில அப்படின்னேன். உடனே லோகேஷ்கிட்ட பேசினார். இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ்கிட்ட கேட்டார். சரிண்ணா நான் பண்ணித்தரேன். 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சார்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணோம். இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் எடுக்கும்போது வாட் ஆர் த பிக்கெஸ்ட் லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ்? இப்போ நம்ம காஷ்மீர் போகும்போது சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் எந்த பொருளுமே உங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து கிட்டத்தட்ட 2.5 hours ட்ராவல். அந்த 2.5 ட்ராவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, காரு தான். ஒரு பொருள் வரணும்னா கூட ஒன்று ஜம்முலேருந்து வரணும், இல்லை டெல்லியிலேருந்து வரணும், இல்லை சண்டிகர்லேருந்து வரணும். இது வந்து சேர்கிறதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆயிரும். சண்டிகர்னால் 2 நாள் ஆயிரும். நீங்கள் ஜம்முல வந்து அந்த டைம் வந்து ஸ்பால் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 6 hours 7 hours வந்து வராது. அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அப்போ அதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் லோகேஷன் என்ன செஞ்சாலும், சரி இது வரலையா இந்த சீக்வன்ஸை மாற்றி இன்றைக்கி எடுத்துக்கலாம், அது வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருந்துச்சு. இது மாதிரி ரொம்ப காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளும் கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் காஷ்மீர் பண்ணோம். எக்யூப்மெண்ட்லாம் கூட வெளியில் தான் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம், நீங்கள் எக்யூப்மெண்ட் வந்து வருதுன்னா இங்கே சென்னையில் தான் வரும். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 6 கேமரா அட் டைம் வச்சுருப்போம். அந்த 6வது கேமரா வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் சொல்லி சென்னையிலேருந்து இம்மீடியட்டாக அங்கே வந்து ஸ்ரீநகர் வரணும். ட்ராவல் டைமே உங்களுக்கு ஒரு 24 hours ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் கரெக்டாக ஷூட் வைக்க முடியும். எப்போது நீங்கள் லோகேஷ் கிட்ட கேட்டிங்களா, தட் இஸ் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் வேணுமா, கொஞ்சம் பட்ஜெட்டை குறைக்கலாமே, கொஞ்சம் இவ்வளோ நேம்ஸ் இந்த ஸ்டார் காஸ்ட்டில் வேணுமா, அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருந்ததா? சார் லோகேஷ் வந்து ஜென்யூனாக வந்து ஒரு விஷயத்தை கேட்டேன்னா, அது மாதிரி சப்போஸ் இது வேண்டான்னு நான் ஃபீல் பண்ண லோகேஷ் இது ஜாஸ்தி பட்ஜெட் போகுது அப்படின்னா புரிஞ்சுக்குவார். ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பாரு. சில விஷயங்கள் அவரே வந்து கேட்பார், இல்லை சார் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பார். அது நான் கொடுத்துட்டேன். நான் எதுவுமே அவர் கேட்டது எதுவுமே நான் அவர் உங்ககிட்ட விஜய் சேதுபதி வேணும் மாஸ்டருக்குன்னு கேட்டார் இல்லையா? கண்டிப்பாக கேட்டார். விஜய் சேதுபதி வேணும்னு கேட்டார். ஓகே அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் போய் விஜய் சேதுகிட்ட போய் பேசுனது. அது மாதிரி யார் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஆர்டிஸ்ட் யார் இருந்தால் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார், அந்த ஆர்டிஸ்ட்டை போய் பேசி ஃபைன் பண்ணோம். அப்படி வந்து தான் அர்ஜுன் சார் சஞ்சய் தத் தான் வரணும்னு சொன்னார். நானும் லோகேஷ் தான் 2 பேரும் போய் சஞ்சய் தத் சார்ட்ட போய் கதை சொன்னோம். அவர் உடனே ஹக் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி கதையை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்படி வந்து அவர் யார் என்ன கேட்டாரோ அது எல்லாமே கொடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி,
ஆர்டிஸ்டும் சரி என்ன கேட்டதோ எங்கேயுமே அவருக்கு டினை பண்ணவே இல்லை. இப்போ வந்து புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து உங்கள் அட்வைஸ் என்னவா இருக்கும்? என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? நான் என்ன சார் சொல்லுவேன்னா, ப்ராப்பர் பட்ஜெட்டு முடிச்சுட்டு உங்கள் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா எடுத்தோன்னே வர புது ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரிய படம் போய் பண்ண போகிறதில்ல. அவங்க பண்ணக்கூடிய படம் 2 கோடி ரூபா படமாக இருக்கட்டும், 3 கோடி படமாக இருக்கட்டும், ப்ராப்பர் பட்ஜெட்டோட பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணணும். தெரியாமல் வந்து பண்ணிட்டு தான் நிறைய பேர் படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன வயபிள் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பண்ணணும் தான் நான் என்னோட அட்வைஸு. சும்மா பிளாங்காக வந்து பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு நாளைக்கு போய் மாட்டிக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதான் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, அதாவது படத்தை ஆரம்பித்த அப்புறம் இது பண்ணுறது பெட்டர், படத்தை இது பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டர். இது பெரிய படத்துக்கு சார். இப்போ சின்ன படம் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு பட்ஜெட் ஒன்று ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூட் பண்ண நான் சொல்லுவேன். ஒரு ஓடிடி மேஜரோட ஒன் ஆஃப் த பீப்புள் டோல் மீ தட் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டாப் 10 ஸ்டார்ஸ், 10 ஹீரோஸ், மேபி 5 ஹீரோயின்ஸ், ஒரு 5 டைரக்டர்ஸ், இவங்களோட படம்னா உடனே வாங்கிடுவாங்க. மீதி படங்கள் வந்து தியேட்டரில் எப்படி போகுது, இல்லை ரிவ்யூஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, இல்லை வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா சார்? டாப் 7 ஹீரோஸ் தான் சார் இன்றைக்கி பிஸ்னஸ். எங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 7 ஹீரோ தான் டாப் 7 தான் இது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கம்மி தான். இப்போ வந்து இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 6 மந்த் பேசிஸில் ரெண்டல் பேசிஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த பெரிய படத்துக்கு நாளைக்கு வரலாம், வராமல் போகலாம், தெரியாது. ஆனால் அது வந்து ப்ரொடியூசராக இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு படம் வந்து 10 கோடி ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்னா, அந்த படத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு 6 மந்த் ரெண்டில் எடுக்கிறாங்க. 6 மந்த்துக்கு அப்புறம் போய் வியூவர்ஸ் வந்து பார்க்க போகிறதில்ல பெருசாக ஒரு படத்தை. அதுக்கப்புறம் புது படம் இருப்போம், அது பார்க்க போகிறாங்க. இது நிறையாத்துக்கு தெரியுதில்ல. அந்த மாதிரி கொடுத்து பழக்கிடக்கூடாது. ஸோ ஃபைனலி ஆஸ் அ ப்ரொடியூசர், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் ஸ்டார் சேலரிஸ்? சார், ஸ்டார் சேலரி இன்றைக்கி என்ன சேலரி கொடுக்குறோமோ, நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த சம்பளம் கொடுக்குற முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் வரோம். அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஓகேனா தான் பண்ண ப்ராஜெக்ட் உள்ளே போகிறோம். அது ஓகே இல்லைன்னா பேக் அடிச்சிட போகிறோம். அதை கொடுக்க முடியும்னா தான் அதை பிஸ்னஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண போகிறது இல்லையா. அது ஒத்துட்டு தானே பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்களோ அது நீங்கள் ஆனர் பண்ணி தானே ஆகணும். அதான் நான் ஃபீல் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட் பண்ணிங்கன்னா பே பண்ணுங்க, அவ்வளோதான். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும், அந்த ஸ்டார் சேலரியே வந்து படத்தோட பட்ஜெட்டை வந்து இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுதில்ல. ஸோ இந்த பாலிவுட் மாதிரி இந்த பேக் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அதை வந்து கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் டீல்ஸ் பண்ண முடியாதா இங்கே? சார், நான் அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணல. நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சேலரினா சேலரி தான் வச்சு தான் ப்ராஜெக்ட். தட் இஸ் அப் ஃப்ரண்ட்டாக கொடுத்துருவீங்க. அது பேமெண்ட் ஷெட்யூல் பேமெண்ட் இருக்கும். அந்த ஷெட்யூல் படி தான் நான் கொடுக்க போகிறேன். அந்த பேமெண்ட் படி அந்த டேட்டில் ஹானர் பண்ணுவேன். அதை பற்றி இன்றைக்கி வரைக்கும் அந்த இது இல்லை. அப்ஃப்ரண்ட்டாக கொடுக்க போகிறதில்ல. யாரும் அந்த ஷெட்யூல் பேமெண்ட்டு தான். ஷெட்யூல் படி இப்போ எக்ஸாம்பிள் இப்போ டைரக்டருக்குன்னா என்ன ஒவ்வொரு பேமெண்ட்டாக இருக்கும், 4-5 ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் பை ஒன்று முடிக்க நான் கொடுக்க போகிறேன். அதை நான் வந்து பட்ஜெட்டில் நான் பிளான் பண்ணும்போது ப்ராப்பர் பிளான் பண்ணிக்கணும். இந்த மந்த்தில் இந்த பேமெண்ட் இருக்குது அப்படின்னா பிளான் பண்ணிக்கணும். ஓகே, அது பிளான் பண்ணி அதை கொண்டு போகணும். இப்போ சில பாலிவுட் ஸ்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பத்தில் இவ்வளோ பணம் எடுத்துக்கிறாங்க, ஒரு மினிமம் அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மீதியை வந்து நீங்கள் அந்த படம் எவ்வளோ ஏர்ன் பண்ணதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது இங்கே வராது இல்லை? இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி கிடையாதுங்க சார். இப்போ கிடையாது, பட் வர சான்ஸ் இருக்கா கேட்குறேன். இது வரைக்கும் கிடையாது சார். இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. வருதான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஓகே, யாரும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி வரைக்கும் இங்கே சேலரி என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் படி தான், அக்ரிமெண்ட் படி தான் இப்போ பேமெண்ட் போகுது. மற்ற ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ சப்போஸ் தெலுங்குல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இங்கே எனக்கு தெரிஞ்சு வரல. ஓகே, உங்கள் அடுத்த படம் என்ன? ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல சார். நான் 2-3 பேசிகிட்டு இருக்கேன். அது வரப்போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, சீக்கிரமே சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக. அண்ட் அதுவும் பெரிய படம் தான். பெரிய படமாக தான் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you very much. Thank you very much, sir. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ariza shirts and trousers. Celebrate this festive season with ADAYAR, ANANDA Sweets and Snacks.